பலரும் வந்து நினைப்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் தான் வந்து சிறப்பான ஒரு ஏஐ டூல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஏஐ டூல் இருக்குது. இப்போ கூட வந்து சர்வம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கென அந்த இந்திய மொழிகளுக்கென ஒரு பிரத்யேகமான ஒரு ஏஐ டூல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் சேட் போட். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், அது வந்து பதில் சொல்லும். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்டது வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது என்ன பண்ணும், உங்களுக்கு எந்த நீச்சே அப்படின்னு சொல்லுவாங்க, நீச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதில் வந்து உங்கள் எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து உங்களால் ப்ராம்ப்டாக இருக்கீங்க, பக்காவாக இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பான வந்து உங்களுக்கு வீடியோஸை வந்து உருவாக்கி கொடுக்கும். அதுவே வந்து யூடியூப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதாவது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி யூடியூப்பை கிரியேட் பண்ணி நீ இதெல்லாம் பேசலான்னு சொல்லி அதை வந்து விளம்பரப்படுத்தி கொடுத்து, அதாவது நீங்கள் பணம் ஈட்டுவதற்கு தேவையான அனைத்து வழிகளையும் இந்த ஏஐஎன் சொல்லி கொடுத்துரும். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து மோல்ட் புக் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இந்த மோல்ட் புக் என்னங்க பண்ண போகுது, அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். அதை கண்டு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பிரமிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து பயப்படவும் செய்ய வேண்டும். அதுதான் வந்து உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மோல்ட் புக்கில் விவாதம் பண்ணுறாங்க. விவாதம் பண்ணி அவர்களுக்குள் ஒரு மதத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள். ஒரு மதம் வந்து உருவாயிடுச்சு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபி வந்து உருவாக்கிட்டாங்க. ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டோட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்குறோம். அது வந்து அமெரிக்கா தொடர்பான ஒரு கேள்வி அப்படின்னா, அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஏஐ ஏஜென்ட் கூட இவங்க வந்து இப்போ பேசி அந்த அந்த தகவலை வந்து முழுமையாக துல்லியமாக வாங்கி தராங்க. இதெல்லாமே வந்து இந்த அப்படின்றதுக்கு நடந்துன்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட பணிகள் வந்து மிக பிரமிப்பாக, மிக அச்சுறுத்தலாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏஜென்ட்டுகள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட வந்து இந்த பிலாசபி மூலமாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதாவது ஒழுக்க விதிகள்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அந்த அந்த மோல்ட் புக்கில் வந்து விவாதிக்கிறாங்க. யாராவது தவறு செய்தால் கண்டிக்கிறார்கள். அந்த ஏஜென்ட்ஸில் வந்து யாராவது தவறு செய்தால் கண்டிக்கிறாங்க. அதாவது எதிர்காலத்தில் வந்து மனித இனத்திற்கு, மனித மூளைக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு மதம் செயல்படுமோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இதற்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஏஐ மதம்னே சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க.